ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ அது என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி நான் என்ன ரோலில் செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோல் தான் வந்து செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ அந்த ரோலுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஜாபோட எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி நான் அப்ளை பண்ணேன், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ், இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எத்தனை இருந்தது, ஸோ நான் எப்படி கிளியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன க்ரைட்டீரியாஸ் வச்சுருந்தாங்க, ஸோ அதில் என்னென்ன இன்டர்வியூ நான் கிளியர் பண்ணேன், என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிகாஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி நம்ம ஃப்ரெஷராக ஜாப் தேடுறது, நம்ம ஸ்கில்ஸை எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்டென்ட் தான் நம்ம வீடியோவில் ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்பப்போ நடுவில் சம்திங் ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சில vlogsலாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஃபர்மேட்டிவான நியூஸ் தான் வந்து நம்ம சேனலில் இதுக்கு மேலே அப்டேட்டடாக வந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஜாப் நிறைய தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து நான் ஜாப் தேடிட்டு இருக்கும் போது உங்களுக்கும் வந்து நான் ஜாபை வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இந்த ஜாப் எப்படி நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லிங்க்டின்ல தான் அப்ளை பண்ணேன். ஸோ எப்படி ரெஸ்யூம் மேக் பண்ணேன், ஸோ எப்படி ரெஸ்யூமை மேக் பண்ணிட்டு ஸோ எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு A to Z உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலி என்னோட ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் டாக்ஸில் தான் ரெடி பண்ணேன். ஸோ அது வந்து தான் வந்து நிறைய அப்ளிகேஷன் போட்டேன், எந்த ஒரு இன்டர்வியூ கால்ஸும் வரல, ஸோ எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என் கசின் ஒருத்தர் வந்து சொன்னார், கேன்வாவில் ரெடி பண்ணி போடுங்க ப்ரோ, கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், ஃப்ரெஷருக்கு அதுவே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அவர் வந்து அமேசானில் ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ அவர் வந்து அமேசானில் ஒர்க் பண்ணுறதுக்கான இதை வந்து கேன்வாவில் தான் ரெடி பண்ணி போட்டிருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் அமேசானில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணி அமேசானில் ஒர்க் பண்ணிருக்காரு பெங்களூரில். ஸோ ஓகே கேன்வா என்ன நம்ம வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ATS அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம்லாம் இருக்குமே, ஸோ எப்படி வந்து கேன்வா வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷருக்கு. ஸோ நானும் வந்து சரி ஓகே ஒரு ட்ரை தானே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேன்வாவில் ரெடி பண்ணி என்னோட ஃபோட்டோ வச்சு ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை தான் வந்து நான் வந்து ஜாபுக்கும் அப்ளை பண்ணேன். ஒரு அட்ராக்டிவான ஒரு ரெஸ்யூம் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அந்த ரெஸ்யூம்ஸில் வந்து சம் கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து என் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி காமனாக ஒரு ஃப்ரெஷருக்கு ரெஸ்யூம் என்னவோ ஸோ அதை மட்டும் நான் ரெடி பண்ணி அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ண, நான் எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம லிங்க்டின் இருக்கே, ஓகே லிங்க்டின் எதுக்கு இருக்குது, நம்ம வந்து லிங்க்டின் ஜாப்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்டின்ல நிறைய எடுத்து பார்த்தேன். ஸோ வந்து சம் ஜாப் ரோல்ஸ்லாம் இருந்தது. அது சம்திங் ஓகே பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டதுனால பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ரோல்ஸ்க்கு சம்திங் அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் படித்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ரெஸ்யூம்ஸில் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அந்த அப்ளிகேஷனை போட்டேன். ஸோ அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் ஓகே நார்மலான ஜாப் மாதிரி தான், நார்மலான எப்படி அப்ளிகேஷன் போடுற மாதிரி தான் இதுவும் கால் வராது அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவினிங் வாக்கில் நேற்று நான் இது வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 22 செப்டம்பர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நான் அப்ளை பண்ண ஜாப் டேட் பார்த்தீங்கன்னா 21 வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 21 பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் அரௌண்ட் ஒரு 2 PM பக்கம் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஈவினிங் ஒரு 5 பக்கம் ஒரு கால் வந்தது. ஸோ அந்த ரெக்ரூட்டர் கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது. ஒரு மேம் தான் பேசினாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டே இது வந்து உங்களுக்கு வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ ரவுண்டாக இருக்கும். 2 ரவுண்ட்ஸ் தான் இருந்தது எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டே உங்களுக்கு வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு கேட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ண சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாபை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ரீலோகேட் ஆக வில்லிங்னஸ் இருக்கா, பெங்களூரில் தான் இந்த ஜாப் எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த ஜாப் ரீலோகேட் ஆக உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெயினாக அரௌண்ட் ஒரு 5 to 10 minutes வந்து கான்வர்சேஷன் இருந்திருக்கும். நானும் சம் டவுட்ஸ்லாம் கேட்டேன். ஸோ அவங்க கம்பெனி நான் நிறைய ஜாப் அப்ளை பண்ணுறதுனால எனக்கு கம்பெனி பேர் மறந்துருச்சு. ஸோ நீங்கள் எந்த கம்பெனிலேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறையவே கேட்டேன், கொஸ்டின்ஸ்லாம் அவங்க கிட்ட கேட்டேன். ஸோ கேட்டதுக்கப்புறம் ஓகே நீங்கள் வந்து நாளைக்கு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஒரு 12 PM உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் ரோலுக்கு. ஸோ இதுக்கு வந்து பெருசாக கோடிங்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ அதனால் இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூகுள் பண்ணி இன்டர்வியூஸ்க்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ ஓகே நானும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஈவினிங் அவங்க 5 o'clock சம்திங் பக்கம் கால் பண்ணாங்க. நான் அரௌண்ட் ஒரு 1 hourல ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க டக்குன்னு ஒரு 6:30 சம்திங் கால் பண்ணாங்க. கால் பண்ணி அரௌண்ட் அவங்களே கால் பண்ணாங்க. ஸோ கால் பண்ணி உங்களுக்கு வந்து நாளைக்கு இல்லை இன்டர்வியூ, ஸோ 7க்கு இப்போவே வந்து இன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு 7க்கு இன்டர்வியூஸ் இருக்குது, இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு டக்குன்னு ஷாக்கு. இந்த டொமைனை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது. ஓகே பிஸ்னஸை பற்றி தெரியும், இந்த டொமைனை பற்றி நமக்கு எதுவும் பெருசாக தெரியாது, நம்ம எப்படி போய் இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ண போகிறோம், ஓகே சும்மா தானே அடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அந்த பிஸ்னஸ் ஒரு half an hour to 35 minutes உட்காந்து நானும் அந்த ரோலை பற்றி டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்து ஸோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் எப்படின்னு யூடியூப்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் நோட்ஸ்லாம் எடுத்துட்டு அந்த கம்பெனிஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபவுண்டர் யார், எப்போ ஆரம்பிச்சாங்க, அவங்க எவ்வளோ ரெவன்யூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி கொஞ்சம் எழுதி வச்சிருந்தேன். ஷார்ப்பாக 7 o'clock பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த கூகுள் மீட் ஒரு மெயில் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ மெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா மெயில் எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டுமே வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மெயில் அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ ஷார்ப்பாக நானும் வந்து 7 o'clock
பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் மீட்டில் லிங்க்ல இருந்தது. ஸோ அந்த லிங்க்ல நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹச்ஆர் இருந்தாங்க. ஐ மீன் நான் போய் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு வந்து எனக்கு அந்த மீட்டில் அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கேண்டிடேட் சம்திங் அவங்க நேம் வந்து கேரளா கேண்டிடேட் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் வந்து என் கூட காம்படிட்டராக இருந்தாங்க. காம்படிட்டர்னா அவங்களும் 2 பேரும் ஒட்டுக்கா இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணோம். ஸோ அதில் வந்து 3 பீப்புள்ஸ் இருந்தோம் அந்த மீட்டில். ஸோ அந்த 3 பீப்புள்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹச்ஆர், மீதி 2 பேர் நாங்கள் வந்து எம்ப்ளாய், ஐ மீன் அந்த கேண்டிடேட்டு. ஸோ எங்களுக்கு வந்து இன்டர்வியூஸ் ரவுண்ட் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்டாங்க, என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்டையும் கேட்டாங்க. ஸோ 2 பேருமே சொல்லிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. நானும் இந்த ரோல் என்ன, இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸை பற்றி, இந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அந்த கம்பெனி தெரிஞ்ச நீங்கள் வந்து கேதர் பண்ணிட்டு வந்திருப்பீங்களா, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த பொண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த சேல்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எதனால் இந்த ரோலுக்கு எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சுட்டு எதனால் இந்த ரோலுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டாங்க. நானும் வந்து சம் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஸோ பேசிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் கான்வர்சேஷன் எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருந்து, தமிழில் கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் வந்து சமாளித்து எல்லாமே பேசிட்டேன். ஸோ பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அரௌண்ட் இந்த டாஸ்க்கு மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்வியூ செகண்ட் ரவுண்ட் மீட்டிங்கே வந்து ஒரு ஐ மீன் ஒரு 30 to 45 மினிட்ஸ் வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ ரவுண்ட்ஸில் அதுக்கப்புறம் அந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு அட்டன் பண்ணாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் எங்கள் 2 பேத்துக்கும் வந்து ஒரு கான்வர்சேஷன், ஐ மீன் ஒரு பிஸ்னஸ் கான்வர்சேஷன், ஒரு சேல்ஸ் அண்ட் இந்த கான்வர்சேஷன் வச்சாங்க. ஸோ வந்து சம் கிரைட்டீரியாஸ், ஐ மீன் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் வந்து அந்த பொண்ணு வந்து நான் தான் வந்து கஸ்டமர், அந்த பொண்ணு வந்து டீலரு. ஸோ அவங்ககிட்ட நான் அவங்களோட ப்ராடக்ட் எப்படி நான் வாங்கணும், ஸோ அதுக்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு சம் டாஸ்க்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணோம். ஓகே, நாங்கள் லாங் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் அவங்கள மேமே நிறுத்திட்டாங்க, அந்த ஹச்ஆர் மேமே நிறுத்திட்டாங்க. ஸோ நிறுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ண உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சம்திங் கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சேலரிலாம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மந்த் வந்து இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க அந்த ஜாபை. அந்த 4 மந்த் இன்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18,000 வந்து ஸ்டைஃபன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 18,000 + 15,000 வந்து இன்சென்டிவ் மாதிரி கொடுக்குறேன், ஐ மீன் அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு இல்லைனா நாளைக்கு காலைக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க சொன்ன மாதிரியே வந்து நைட் ஒரு 11:30க்கு சம்திங் எனக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ ஆஃபர் லெட்டர் நானும் ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பேசிக்காக வந்து எனக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து அந்த அளவுக்குலாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நானும் கூகுள் பண்ணி பார்த்தேன். கூகுள் பண்ணி பார்த்து இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் அண்ட் பேப்பர் பேனலை எடுத்ததை எழுதி அந்த டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஓகே நம்ம வந்து அந்த ரெக்ரூட்டர் ஃபீல்டில் இருந்தோம்னா நம்ம என்ன கேள்வி கேட்போம் ஸ்டூடெண்ட்ஸை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யோசிச்சு என்னோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் பண்ணேன். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் என்னோட வந்து நான் வந்து கண்டிப்பாக செலக்ட் ஆகிட்டேன் அதில். ஸோ அதில் எனக்கு சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 6 to 9 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொக்கேட் ஆயிருக்க ஒரு கம்பெனி, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்டிவ். ஸோ அன்ஃபார்ச்சுனேட் கான்ஃபிடென்ஷியலான விஷயத்தினால நான் இந்த கம்பெனி நேம் வந்து சொல்ல விரும்பலன்னு இல்லை, இது வந்து கண்டிப்பாக சொல்லக்கூடாது. ஸோ அதனால் வந்து இந்த ரோலுக்கு எப்படி நான் அப்ளை பண்ணேன், ஸோ எப்படி நான் வந்து இன்டர்வியூஸை ட்ராக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன மெயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் அந்த கூகுள் மீட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மீட் லிங்க்கை வந்து எனக்கு வந்து அந்த ஹச்ஆர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 6:30 to 7:30 வரைக்கும் எனக்கு வந்து அந்த இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ மீன் 21 செப்டம்பர், ஐ மீன் வியாழக்கிழமை ஈவினிங் ஷெட்யூல் ஆயிடுச்சு. 6:30 to 7:30 சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்டர்வியூஸ் நானும் அந்த கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணிட்டேன், இன்டர்வியூஸும் கிளியர் பண்ணிட்டேன், ஐ மீன் இன்டர்வியூஸும் அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ மீன் அந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே வந்து ஸோ கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணியிருந்தாங்க. டியர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் மெயில் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிங் இன் யுவர் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங்லாம் மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து கூடிய சீக்கிரமாக வந்து ஆஃபர் லெட்டர் வந்து கெட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நைட் அரௌண்ட் ஒரு 11:30 or 11:20 சம்திங்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆஃபர் லெட்டர் ரிசீவ் ஆச்சு. ஆஃபர் லெட்டர் கௌதம் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுலேயுமே வந்து கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி டிஸ்கிரிப்ஷன், ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து PDF ஃபைலில் ஆஃபர் லெட்டரை வந்து ஐ மீன் ஆஃபர் லெட்டரை வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க.
ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு 11:20க்கு வந்து ஆஃபர் லெட்டர் ரிசீவ் ஆச்சு. ஸோ அந்த ஆஃபர் லெட்டர் தான் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கேன். அவங்க வந்து எவ்வளோ சேலரி பேக்கேஜ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு A to Z, எப்போ வந்து ஜாயின் பண்ணணும், எப்போ வந்து இன்டர்ன்ஷிப் முடியும், எப்போ இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே இந்த ஆஃபர் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து கான்ஃபிடென்ஷியலான விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த வந்து என்ன கம்பெனியில் செலக்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லவே இல்லை. ஐ மீன் இன்னும் ஜாயின் பண்ணாமே வந்து எந்த ஒரு பாயிண்ட்டையும் வந்து கைஸ் அந்த ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா நானுமே வந்து அந்த கேன்வால தான் ரெடி பண்ணேன். ஸோ கேன்வால ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ATS அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டமில் போட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோட அப்ளிகேஷனை மூவ் பண்ணேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து ரெஸ்யூம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோவாக கான்டென்ட்டாக மேக் பண்ணுற ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இப்போ இருக்க ஐடி கம்பெனியில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க மெயினாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மட்டும்தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருந்ததுனால மட்டுமே தான் நான் வந்து கொஞ்சம் செலக்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ எனக்குமே வந்து அந்த அளவுக்குலாம் தெரியாது. இன்னும் நிறையா கற்றுக்கணும்னு வந்து நான் இன்னும் நிறையா கற்றுக்கிறதுக்கு இருக்குது இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் இதுக்கு மேலே நிறைய ஸ்டெப்ஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்களும் வந்து நிறைய இதுக்கு மேலே ஸ்டெப்ஸ் எடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் அண்ட் எனக்கு தெரிஞ்ச வந்து நான் கற்றுக்கிற இதை வந்து நான் ஐ லேர்ன் அண்ட் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ எனக்கு என்ன தெரியுதோ அதை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ நானும் அதில் வந்து பெனிஃபிட் அடைஞ்சா நீங்களும் அதில் பெனிஃபிட் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காக தான் வந்து நான் கான்டென்ட்டை மேக் பண்ணேன். நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னோட ப்ரொடக்டிவிட்டி சம்திங் பீப்புள்ஸ்க்கு வந்து ப்ரொடக்டிவிட்டியாக கொடுக்கணும். அவங்க வந்து நான் என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறனோ அந்த ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுற மோட்டோவே. ஸோ அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கான இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ மட்டும் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் நான் எப்படி ஜாப் கெட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி நீங்களும் எல்லாமே ஜாப் கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கற்றுக்கிட்டு வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ தூரம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய அந்த ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த சேனலில் வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான கான்டென்ட் கிரியேஷனாக இருக்கும், சேனல்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக முடிஞ்சால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் பீப்புள்ஸ்க்கு யாராவது இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் ஏதாவது சம்திங் வேணும்னாலும் நான் வந்து கான்டென்ட்டாக மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு என்ன கான்டென்ட் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து அந்த கான்டென்ட்டுக்கு ஏற்ற நான் வந்து கான்டென்ட்டை மேக் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ கைஸ்.